என்னம்மா கையில எப்படி இருக்க? சக்தி எங்க? அவர் உள்ளதான் இருக்காரு. வாங்க உள்ள வாங்க. செல்ல குட்டிங்களா, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்கடா, வாங்க வாங்க. கையில வீடு ரொம்ப அழகா இருக்குடி. பரவாயில்ல, நீட்டா தான் வச்சிருக்க. கா, நான்லாம் ஒன்றும் முன்ன மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் பொறுப்பா எல்லா வேலையும் செய்யறேன் தெரியுமா? செஞ்சுதானே ஆகணும். இங்க வேற யார் இருக்கா உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு? நீ தான் எல்லாம் செய்யணும். அதை விடுக்கா. அப்புறம் நீங்க எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? இன்னைக்கு சாயந்தரமே ஃப்ளைட் டி. நானும் மாமாவும் இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பிடுவோம். என்னக்கா இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பணுமா? நான் நீங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருப்பீங்கன்னு நினைச்சேன். கையில நானும் மாமாவும் போனா என்னடி, அத்தையும் குழந்தைங்களும் இங்க கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் தானே, அதனால கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு தான் போவாங்க. சரியா? அப்ப சரி. கதிரு, அமுதாவுடைய அம்மாவும் அப்பாவும் அமுதாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்கப்பா. என்னம்மா சொல்றீங்க? அமுதாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா? எதுக்கு? என்னடா எதுக்குன்னு கேக்குற? வளகாப்பு முடிஞ்சு அவங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. என்னம்மா அது? அவங்க பொண்ணு அமுதானே அவங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். அதுக்குன்னு வளகாப்பு முடிஞ்சதை அவங்க கூட அனுப்பி வைக்க முடியுமா? டே கதிரு, இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க பொண்ணு இப்பதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா. அவங்க பொண்ணோட இருக்கணும்னு அவங்களுக்கு தோணாதா? இதுல வேற அமுதா மாசமா இருக்கா. பொண்ணை தான் கூட வச்சு பார்த்து பார்த்து எல்லாம் செய்யணும்னு அவங்களுக்கு தோணாதாடா? அம்மா எல்லாம் செய்யட்டுமா? அதுக்காக அமுதாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமா? இங்க பாருங்கம்மா, ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காங்க, ரெட்டை பிள்ளைங்க கவனமா பாத்துக்கணும், பிரசவம் வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு. நானே நாளாக பிரசவம் நல்லபடியா நடக்கணுமேனு பயந்துகிட்டு இருக்கேன். இதுல வேற அமுதாவை அங்க அனுப்பி வச்சுட்டு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியுமாம்மா? டே கதிரு, நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. அதுக்காக பொண்ணு பெத்தவங்க பொண்ணு கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமாடா? இங்க பாருங்கம்மா, அவங்களுக்கு அமுதாவோட இருக்கணும்னா அவங்க இங்க வந்து எத்தனை நாள் வேணா இருக்கட்டும். அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அமுதாவை நான் எங்கேயும் அனுப்பி வைக்கிறதா இல்லை. ஐயோ அதிலடா கதிரு, அவங்க என்கிட்ட கேட்கும்போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதனால அமுதா கிட்ட கேளுங்க, அமுதா என்ன சொல்றாளோ அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன்டா. அது மட்டும் இல்லடா, இத்தனை வருஷம் கழிஞ்சு அம்மா அப்பாவை அவள் பார்த்துருக்கா. ஒருவேளை அவளுக்கும் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு தோணும்ல. மா, என்னதான் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு இருந்தாலும் அவ என்னை விட்டு போறதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டா. டே, உன்னை விட்டு என்ன அவ எங்க தூரமாவா போறா? இத பக்கத்து தெருவில் இருக்க அவங்க அம்மா வீடு. ஒருவேளை அவளும் சரி கொஞ்ச நாளைக்கு போய் அம்மா அப்பா கூட இருப்போம்னு நினைச்சா? மா, அவ ஒன்னும் அப்படி நினைக்க மாட்டாமா. ஏலே, அதை நீயே சொல்லாதலே. ஒருவேளை அவளுக்கு அப்படி அங்க போய் இருக்கணும்னு தோணுனா என்ன பண்ணுவ? இங்க பாரு கதிரு, அமுதா என்ன முடிவெடுக்கிறாளோ அதை எடுக்கட்டும். நீயா எதுவும் அனுப்ப மாட்டேன் பிடிக்க மாட்டேன்னு எதுவும் சொல்லாத. அவங்க அமுதா கிட்ட பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேசி அமுதா அவங்களோட போறதுக்கு சம்மதிச்சு போறேன்னு சொன்னா நீ எதுவும் தடுக்க கூடாது சொல்லிட்டேன். பாவம் போய் கொஞ்ச நாளைக்கு அம்மா அப்பா கூட இருந்துட்டு வரட்டும்டா. சரிம்மா, ஒருவேளை அமுதாவே போறேன்னு சம்மதிச்சா அவ போட்டும். நானா எதுவும் சொல்லல. சரிடா, அது போதும். அவ என்ன முடிவு பண்றான்னு பாப்போம். கனவு மாதிரி இருக்குமா? அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்குன்னு அம்மா அப்பா ஒரு தம்பி வேற இருக்கான். இதெல்லாம் நினைக்கும் போது என்னாலயும் நம்பவே முடியலம்மா. அம்மாடி, நீ எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டேன்னு என்னால கூட தான் நம்ப முடியல. என் பொண்ணை எங்க கிட்ட கொண்டு சேர்த்துறேன்னு நான் வேண்டாத சாமி இல்லை. ஆனா அந்த கடவுள் என் பொண்ணோட கூட 2 பேர பிள்ளைங்களையும் கொடுத்துருக்காரு. ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா.
இனி எப்பவும் நாங்க உங்களோட தானே இருக்க போறோம். அப்புறம் அமுதா, எங்களை விட உன் தம்பி இருக்கானே, நீ திரும்ப கிடைச்சிட்டேன்னு தெரிஞ்சா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? ஆமாம்மா, எனக்கு கூட அவனை பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கு என்ன, இனி அவனோட தானே இருக்க போற. சரி சரி, வளகாப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி நம்ம வீட்டுக்கு போலாம்மா. என்னம்மா சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு போறதா? ஆமாம்மா, வளகாப்பு முடிஞ்சு உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது தானே வழக்கம். ஐயோ அம்மா, அது அவரு அப்படியெல்லாம் என்னை எங்கேயும் அனுப்பி வைக்க மாட்டாருமா. அட, இத்தனை நாள உனக்கு யாரும் இல்ல அப்படின்னு இங்கேயே வச்சு பிரசவம் பாப்போம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்பதான் அம்மா அப்பா நாங்க வந்துட்டோமே, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாங்க உன்னை கூட்டிட்டு போறோம்னு சொன்னா அவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க. அது இல்லம்மா, அது ஐயோ அம்மா ஆசையா கூப்பிடுறாங்க. ஆனா என்னால மாமாவை விட்டு போக முடியாது. மாமாவை விட்டு ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது. அதை எப்படி அம்மா கிட்ட நான் சொல்லி புரிய வைப்பேன்? சரி, நம்ம வரமாட்டேன்னு சொன்னாதான் அம்மா வருத்தப்படுவாங்க. பேசாம மாமா கிட்டே கேட்க சொல்லிடுவோம். மாமா கண்டிப்பா நம்மளை அனுப்ப சம்மதிக்க மாட்டாரு. என்னமாவுதா, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம இருக்க. நம்ம வீட்டுக்கு போகலாம்ல? அம்மா, அது வந்து மாமா இங்கே வச்சுதான் பிரசவம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தாரு. நீங்க மாமா கிட்ட கேளுங்கம்மா, அவரு சம்மதிச்சா நான் வரேன். தங்கம், அட தம்பி, வாங்க தம்பி. நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன், கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம்? அது வந்து தம்பி, இத்தனை வருஷம் எங்க பொண்ணை பிரிஞ்சு அவளுக்கு நல்லது கெட்டதுன்னு எதையுமே எங்களால பார்க்க முடியாம போயிடுச்சு. இப்பதான் எங்க பொண்ணு எங்களுக்கு கிடைச்சிருக்கா. அதுலயும் அவ மாசமா வேற இருக்கா. அவளை எங்க கூட கூட்டிட்டு போய் வச்சு அவளுக்கு ஆசைப்பட்டது பிடிச்சதுன்னு எல்லாம் செஞ்சு கொடுத்து அவளைய பார்த்துக்கணும்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம வளகாப்பு முடிஞ்சு அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது தானே வழக்கம். அதனால அமுதாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கோம் தம்பி. அமுதா கிட்ட கேட்டதுக்கு மாமா கிட்ட கேட்கணும். மாமா சரின்னு சொன்னா நான் வரேமான்னு சொல்றா. இனி என்னன்னு நீங்க தான் தம்பி சொல்லணும். தங்கம் நம்ம கிட்ட கேட்க சொல்லியிருக்கா. அப்போ ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி தங்கத்துக்கும் அவ அம்மா அப்பாவோட இருக்கணும்னு விருப்பம் இருக்குமோ? அவளுக்கு விருப்பம் இருக்கிறதுனால தானே அவ நம்ம கிட்ட கேட்க சொல்லியிருக்கா. இல்லைன்னா அவளே அவ அம்மா கிட்ட வர்றதில்லைன்னு சொல்லியிருப்பாளே. அத்தை, நான் என்ன சொல்றது அத்தை, அமுதாவுக்கு விருப்பம்னா நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க அத்தை. மாமா என்ன இப்படி சொல்றாரு? அப்ப நம்ம போறதுல மாமாக்கு எந்த வருத்தமும் இல்லையா? அது போதும் தம்பி, நீங்க சரின்னு சொல்லிட்டீங்களே, அதுவே போதும். அமுதா வருவா. என்ன அமுதா, மாப்பிள்ளை சரின்னு சொன்னா வரேன்னு சொன்னல, மாப்பிள்ளையே சரின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம போலாம்மா? சரிம்மா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கூட்டிட்டு போகும்போது நல்ல நேரம்லாம் பார்த்து தான் வீட்டுல இருந்து இறங்கணும். நான் சம்மதி அம்மா கிட்ட போய் பேசி எப்ப நல்ல நேரம்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம போவோம். யாரோ யாரோ நான் யாரோ, உன்னை விட்டு நான் வேறோ, தன்னந்தனியே நின்றால் என்னை ஏற்பாரோ. காற்றே காற்றே சொல்வாயோ, காலம் தாண்டி செல்வாயோ, கண்ணீர் விட்டு கரையும் என்னை காப்பாயோ. இது கனவா கனவா, இல்லை கனவா நனவா, இது கனவா இருந்தால் கலைந்தே போகும், போகட்டும். செல்ல குட்டிங்களா, உங்களுக்கு சித்தி என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. சரி, இந்தாங்க உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. இந்தா, இது பூரணிக்கு, அப்புறம் இது தாரணிக்கு, அப்புறம் இது முகிலுக்கு, அப்புறம் இது நிலா குட்டிக்கு. சரி சரி செல்ல குட்டிங்களா, கேக் சாப்பிட்டுட்டு இருங்க, சித்தி உள்ள போறேன். ஆமா நிலா, சூப்பரா இருக்கு.
கையல், இன்னைக்கு சாயந்தரம் சிவா அண்ணனையும் அண்ணியையும் ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்கு நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம், சரியா? நம்ம 2 பேரா? எல்லாரும் தானே போறோம் சக்தி. இல்ல கையல், அம்மாவுக்கு ஊர்ல இருந்து வந்ததே ரொம்ப டயர்டா இருக்கு, தலைவலியா இருக்கு. அதனால நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால அம்மாவும் குழந்தைங்களும் இங்க வீட்லயே இருக்கட்டும். நம்ம 2 பேரும் மட்டும் போய் அவங்கள விட்டுட்டு வருவோம், சரியா? அப்படியே வரும்போது பீச்சுக்கு போய் அங்க காத்தாட உட்காந்து உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையா வரலாம், சரியா? சரி சக்தி. சீதா அது வந்து பசங்களா, சித்தியும் சித்தப்பாவும் பீச்சுக்கெல்லாம் போகலடா. அப்பாவையும் அம்மாவையும் ஏர்போர்ட்ல விட தான் போறோம். இல்ல கிட்டா, போய் சொல்றீங்க. அப்பாவையும் அம்மாவையும் ஏர்போர்ட்ல விட்டுட்டு நீங்க பீச்சுக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன்னு சொன்னதை நாங்க கேட்டுட்டோமே. எங்களையும் கூட்டிட்டு போங்க கிட்டா. என்ன சக்தி, பசங்க தான் ஆசையா கேக்குறாங்களே, அவங்களையும் கூட்டிட்டு போலாம் சக்தி. சரி, கூட்டிட்டு போறேன். இனி என்ன பண்றது? வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.